சேலம் மாநகராட்சியில் குடிநீர் வழங்கும் திட்டத்தை தனியார் வசம் ஒப்படைக்கும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக மாநகர மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகராட்சியில் 4315 கோடி ரூபாய்க்கு 24 ஆண்டுகளுக்கு தண்ணீர் வழங்குகின்ற ஒரு ஒப்பந்தத்தை சேலம் மாநகராட்சியும் விடியா திமுக அரசாங்கமும் தனியாருக்கு டெண்டர் வழங்கியிருக்கிறாங்க. இப்படி வழங்கப்பட்டதனுடைய இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் பாதிக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலே தான் இதை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு அடிப்படையிலே தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சொல்லி உட்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே சேலம் மாநகராட்சியுடைய நிர்வாகத்தை சீர்கேடை கண்டித்து மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி என்ன மாதிரி மக்கள் சந்திக்க இது இந்த டெண்டர் கொடுக்கணும் மூலம் கட்டணத்தை அந்த தனியார் நிறுவனமே நிர்ணயிக்கும். இன்றைக்கு மக்களுக்கு தண்ணீர் சாதாரணமாக எல்லாருக்கும் வழங்குகின்ற திட்டமாக இருக்கிறது. இந்த தனியாருக்கு டெண்டர் விடுகின்ற பொழுது அந்த நிறுவனம் நிர்ணயிக்கின்ற தொகையைத்தான் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏழையாளுக்கான மக்கள்லாம் பாதிக்காத வகையிலே ஆங்காங்கே பப்ளிக் டேப் போட்டு அதெல்லாம் கட்டணமே தேவையில்லை, மக்கள் பயணிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சிரம்பில் இருக்கிற மக்கள் ஏழை மக்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தான் தண்ணி போகும். அந்த கட்டணத்தை செலுத்தி தண்ணி பெறக்கூடிய நிலையிலே ஏழை மக்கள் இல்லை. அதனால தான் ஏற்கனவே அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டது. தண்ணீர் வரி எல்லா வரியும், சொத்து வரி, பாதாள சாக்கடை வரி, குப்பை வரி, பல்வேறு வரிகளை இந்த மாநகராட்சியில் உயர்த்திருக்கிறார். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம்.